ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் இந்த சுகன்யா வந்து வழக்கம் போலங்க கோல் மூட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து இந்த முத்துவேல் சத்திவேலுக்கிட்ட வந்து தன் புருஷனை வந்து தப்பாக பேசிட்டாரு, இந்த பாண்டியனை பழி வச்சுட்டாரு, ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு, திருட்டு பழி வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் எல்லாம் தொடச்சி போட்டு போகலாம், என்னால் அப்படி இருக்க முடியுமா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கப்படுறமாம்மா, நீங்களும் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கடை வச்சு கொடுங்க, நான் எவ்வளோ நாளாக கேட்குறேன், நீங்கள் தான் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓங்கி புலம்புறாங்க. அதை கேட்டால் நம்ம பழனிவேலும், சும்மா சுகன்யா, இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லன்றாங்க. ஆமாம், அந்த பாண்டியனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்க, வராதுக்கு திருட்டு பழி வைக்கிறான் அந்த பத்தேசி பையன் அப்படின்னு சத்தியவேல் ரொம்ப ஆதங்கப்படுறான். இது மட்டும் இல்லைடா பழனி, சொல்லி வை அவனுக்கு, அந்த பாண்டியனுக்கு சீக்கிரம் கூடி சீக்கிரம் அவமானப்பட்டு தெரிய போகிறான். அவன் ஏதோ பிறந்த நாள் விழா வந்து ஏதோ கொண்டாடிட்டேன்னு தலை மேலே வச்சு ஆடுறான். இந்த சமையல்காரன் வந்து சொதப்பலன்னா நாங்கள் தான் டாப்பாக எல்லாம் பண்ணியிருப்போம், ரொம்ப கத்திட்டே இருக்கான் அந்த சத்திவேலு. இதை கேட்டால் அந்த அம்மா காந்திமதி அம்மோ, சும்மா இருக்கடா, முடிஞ்சு போன பற்றி விஷயத்தையே பேசிட்டு ஆச்சா போச்சான்னு விடாமல் கத்திக்கிட்டே இருக்கியா அப்படின்றாங்க. இதை பற்றி நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே மச்சாங்கிட்ட அப்படின்ட்டு இவங்க பழனிவேல் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் சொச்சான் மச்சான் வர ஆத்திரத்துக்கு அப்படி கூப்பிடாத அந்த பதேசி பையனை, எனக்கு ஆத்திரமா வருதுன்னு சொல்லிட்டு இந்த சத்திவேல் திட்டிகிட்டே இருக்காரு. சுகன்யா உடனே நான் சொல்லிக்கிறேன் பாண்டியண்ணங்கிட்ட அப்படின்றாங்க. வேணா அதை பற்றிலாம் நீ இப்போ எதுவுமே பேச வேணாம், நான் சுக்கா நேரம் வர பார்த்து நானே மாமா கிட்ட எடுத்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க மீனா பார்க்கறதுக்காக. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வேற பொருளும் வாங்கிட்டு வராங்க. அதில் அது மீனா அப்பா சொல்கிறாரு, ஏமாப்பிள்ளை இதெல்லாம் அவசரப்பட்டு வாங்கினீங்க, நாங்கள் தான் சீர் செய்யணும், கல்யாணம் எதுவுமே செய்யலை, நாங்கள் தான் முறையாக சீர் செய்யணும், பொருளாக வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் செந்திலுமே வேணாமாம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கூச்சப்படாதுங்க மாப்பிள்ளை, எங்களோட கடமை, நாங்கள் அதெல்லாம் செய்யணும், நீங்கள் அதில் எந்த வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்றாரு. மாமா தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு புத்திமதி சொல்லுங்கள், பிடி கொடுத்தே இருக்க மாட்டேறா, எங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறா. ஆமாம் மாப்பிள்ளை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மீனா கொஞ்சம் இப்படி தான் இருக்கா, நான் எடுத்து புரிய வைக்கிறேன், நீங்கள் மனசு சங்கடப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமனார் சொல்கிறாரு. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தண்ணி கொடுத்துருமா இருக்கணும் மாப்பிள்ளை, அதை தான் நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் அப்படின்றாரு. நீங்கள் நினைக்கிறீங்க மாப்பிள்ளை, எனக்குமே அதான், ஆனால் அவள் தான் ஒத்துக்க மாட்டா, அவனா போய் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துக்கிறா அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காரு இந்த செந்தில் மாமனார்கிட்ட. மீனாவோட அம்மாவும் திட்டுறாங்க, என்னடி வச்ச பொருள் வச்சபடியே இருக்குது, பாத்திரம் பண்ணலாம் அப்படி இப்படி எதுவுமே எடுத்து ஆளில் என்ன சமைக்கலையா, கேஸ்லாம் ஆர்டர் பண்ணியான்னு கேட்குறாங்க. நேற்று கேஸ் ஆர்டர் பண்ணோம், நான் தான் அடுத்த மாதம் எங்கள் மாமியார் வீட்டுக்கே போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி உங்கள்கிட்ட மனுஷன் பேசுவானா, எப்பனா பண்ணி தொலை, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு வாய் பேசாமல் எதுவுமே போயிடுறாங்க. மீனாவும் என்ன பண்ணுறா, ஆஃபீஸ் விட்டு நேராக இங்கே வந்துடுறா மாமியார் வீட்டுக்கு. வந்து ஜாலியாக கோமதி கிட்ட ராஜி அரசி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் ஃபோன் பண்ணுறாரு, என்ன மீனா நைட்டு எனக்கு வந்து டிஃபன் செஞ்சு வச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் மீனாவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும். நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக போகிறதில்ல. இதனால் கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க. இதனால் கண்டிப்பாக செந்திலுக்கும் மீனாவுக்கும் சண்டை வருங்க. செந்தில் எவ்வளோ நாள் தான் பொறுத்திருப்பாரு. மீனாவும் சரி ஆச்சா போச்சா, நம்ம கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இந்த வீட்டில் குடும்பத்தை ஆரம்பிக்கலாமான்னு இல்லாமல் ஏடா ஓடியா ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குமரவேலுவை திருந்தவே மாட்டான் போலங்க. சும்மா அரிசி போகிற இடத்துலாம் போய் வழிமறிச்சு அரிசியை நம்ம மன்னிக்கணும், அரிசியை நம்ம மடிச்சுன்னு சொல்லிட்டு இதையே சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்கார மாதிரி. எதுக்கு தேவையில்லாமல் அரிசிக்கிட்ட பேச வரான்னு தெரியல. சும்மா நடிச்சு அரிசி மனசை மாற்றி ஏன்னா ஃப்ராடு வேலை பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்ல, இப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன். இவன் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கு வந்து இந்த செந்தில் சரவணை கதிர் பார்த்து இவங்ககிட்ட உதவாங்க போகிறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக குமரவேலு உங்கள் 3 பேர்கிட்ட உதவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.